கிளாஸ் செக்ஷன் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆத்தர் சொஃபோக்கலஸ். இவரோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 497 to 406 பிசின்னு சொல்லியிருக்காங்க. சொஃபோக்கலஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் கிரீக் ட்ராஜடியன் சொல்லுவாங்க. ஏன்ஷியன் கிரீக் ட்ராஜடியன் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு யார் வருவாருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்கலஸ் வருவார். அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொஃபோக்கலஸ் தான். இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக டேட் வந்து இன்னும் தெரியல. 497 496 பிசி. எங்கன்னா கலோனஸ் அட்டிகாவில். டைட் ஆல்சோ அதே மாதிரி தான் 406 ஆர் 405 பிசி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து ஒரு 90 இல்லைன்னா 92ல் இறந்துருக்காரு ஏத்தன்ஸில். இவரோட ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஜடியன். Sophocles wrote more than 120 plays but only 7 has survived in a complete form. அதாவது சொஃபோக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 120 பிளேஸ்க்கு மேலே எழுதியிருக்காருனா, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதுனதில் 7 ப்ளே மட்டும்தான் என்ன ஆயிருக்குன்னா கம்ப்ளீட்டாக சர்வை ஆகிட்டுருக்கு. என்னென்ன ப்ளேன்னு பார்த்திங்கன்னா ஏஜெக்ஸ், ஆன்டிகான், ஒடிபெக்ஸ்ட்ரெக்ஸ், உமன் ஆஃப் ட்ராக்கிஸ், எலக்ட்ரா, ஃபிலக்டட்ஸ் அண்ட் ஒடிபஸ் அட் கலோனஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ளே வந்து பார்த்திங்கன்னா தீபன் ப்ளேன்னு சொல்லுவாங்க. 3 பிளேஸை அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒடிபஸ் த கிங், அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒடிபஸ் ட்ரைனஸ் சொல்லுவாங்க. அப்படி அதை வந்து லாட்டினில் வந்து டைட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒடிபஸ் ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கெலாம் ஆல்சோ என்னென்னு தெரியும்னு பார்த்திங்கன்னா ஃபெமிலியராக ஒடிபஸ் ரெக்ஸ்ன்றது தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒடிபஸ் அட் கலோனஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிகன். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டல் வந்து சொஃபோக்லஸ் என்னன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சொஃபோக்லஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ட்ரடியூசிங் த தேர்ட் ஆக்டர் டு கிரீக் ஸ்டேஜில் ஒரு தேர்ட் ஆக்டர்ன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொஃபோக்லஸ் சொல்லி அரிஸ்டாட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் சொல்கிறாரு. த மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராஜடி ஆஃப் சொஃபோக்லஸ், அதாவது சொஃபோக்லஸ் எழுதிலே மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராஜடி வந்து 2 சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒடிபஸ் ரெக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிகன். For almost 50 years, Sophocles was the most celebrated playwright in the dramatic competition of the city-state of Athens, which took place during the religious festivals of Lena and Dionysia. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் ஃபேமஸாக ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தன்ஸில். அங்கே லீனா அண்ட் டைனோசியான்னு சொல்லி அந்த ஃபெஸ்டிவல்ஸ் நேமு. அது ரிலீஜியஸ் பிரகாரம் அது வந்து நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷன்ஸில் சொஃபோக்லை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸாக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளே ரைட்டராக வந்து அவரை வந்து கன்சிடர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறதா இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 30 காம்படிஷன் வந்து காம்படிட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வின் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 24 பிளேஸில் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு கீழே இன்ன வரைக்கும் என்ன பண்ணதில்லைன்னா நினச்சி கூட யாரும் பார்த்ததில்ல. ஒன்று ஜெயிச்சா ஃபஸ்ட் பிளேஸ் இல்லைன்னா செகண்ட் பிளேஸ், இந்த மாதிரி பொசிஷன்ஸில் தான் அவர் இப்போ வரைக்கும் இருந்திருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆத்தரும் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா சொஃபோக்லஸ்.